பெரியார் என்ன சமூக நீதி செய்தார் எனவும் பெரியார் குறித்த பொது விவாதத்திற்கு தயார் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பேசியுள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக நிற்கும் எனவும் பொங்கல் அன்று வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் எனவும் கூறினார். பொங்கல் அன்று யுஜிசி தேர்வை நடத்தும் மத்திய அரசு வட இந்திய பண்டிகைகளின் போது தேர்வு நடத்துமா எனவும் தமிழ்நாட்டில் கேட்க ஆள் இல்லாததால் மத்திய அரசு இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கேந்திர வித்யாலயா, நவோதயா, இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்கு, இங்கே இருந்தால் அவங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது, மின்சாரம் கொடுக்கப்படுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும். இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க. மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறார்? மத்திய அரசே எங்க உதவியில தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள். இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாசத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும் போது, நீ இந்த நாட்டில் பூர்வீக குடி மக்கள், இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள், இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குழுதங்கி செக்கெழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு ரத்தம் சிந்தி போராடி மாண்ட மறவர்களின் கூட்டம் நாங்க. இந்த நாட்டின் இறையாண்மை, சட்டத்திட்டம், தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசிய கூட்டம். எங்களுடைய உணர்வுக்கு, எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்க உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா இந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல, உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்க விடுமுறை விடாம இருப்பீங்களா? திமுகவுக்கு வாக்களித்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் எனவும் வள்ளலார் வைகுண்டர் போல பெரியார் என்ன புரட்சியை செய்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில் பேசின ஆள் யாரு? இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது? அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிருச்சு, முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டு கழித்து அதே மனநிலையில தான் இருக்கிறார்கள். இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு? இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி, RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் இஸ்லாமிய பெரியார் தான் சமூக நீதியை நிலைநாட்டினார் என்றால் 10.5% இடஒதுக்கீடு கேட்டு பாமக ஏன் போராடுவதாகவும் ஆதாரத்தை பூட்டி வைத்துக் கொண்டு கேட்டால் எங்கே போவது எனவும் விமர்சித்தார். மேலும் பெரியாரை பற்றி பேசி தேர்தலில் ஓட்டு கேட்க எந்த கட்சியாவது தயாராக இருக்கிறதா எனவும் அம்பேத்கர் மற்றும் பெரியாரின் கருத்துக்கள் ஒத்துப்போவதாக நிரூபித்தால் மன்னிப்பு கேட்க தயார் எனவும் கூறியுள்ளார். சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யார் சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உன்னால நிதி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? அந்த சமூகத்துக்கு நீதி. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிரு.